உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். சுபிக்ஷா டிவியின் வாயிலாக உங்களுக்கு நிறைய மெசேஜை கொடுக்கறதா இருக்கிறோம். அதே சமயத்தில் இப்போ நான் பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும். மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியனும் குருவும் இணையறாங்க. அது போக சனியும் செவ்வாயும் இணைஞ்சு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதுபோக சுக்கிரன் ராகு இணைவு, சுக்கிரன் புதன் இணைவு, அதுபோக செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை. இது எல்லாமே மீன ராசிக்கு இருக்குது. இப்ப அந்த மீன ராசிக்காகப்பட்டது 12ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் மறைந்திருப்பது. அதே சமயத்துல அந்த செவ்வாயும் சனியும் இணைந்து இந்த மீன ராசிக்காரங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய வேலை விஷயத்துல, தொழில் விஷயத்துல, பிசினஸ் விஷயத்துல இந்த செவ்வாயோடு சனி ஆட்சி பெற்று இருப்பதால், இந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனாதிபதி அப்படிங்கிறதுனால 12ஆம் இடம் ஆட்சி பெற்ற சனியோடு இந்த செவ்வாய் இணைந்ததால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துல, வியாபாரம் சார்ந்த விஷயத்துல, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், அந்த மன வேதனை, அந்த மன இறுக்கம், மனசுல இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள், இதை நிவர்த்தி பண்ணி கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்த காலங்களில் பிஸ்னஸில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, நம்ம பழக்க வழக்கத்தில் நம்ம பழகக்கூடிய பழக்க வழக்கத்தில் பிரச்சனை, கடனால தொல்லைகள், அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை. அப்போ கடனை அடைக்கணும்னா பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், இல்லை வேலைக்குங்கிறது நல்லா இருக்கணும். அப்போ அந்த வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த வேலையில் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல அடுத்தவங்களால பிரச்சனைகள், இது எல்லாமே உங்களுக்கு இருந்தது. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாசத்துல இருக்குது. அப்ப இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு ஃபேவரா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்து அதிபதியுமான சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசியிலேயே உச்ச பலம் அமைஞ்சிருக்கிறாருங்க. உச்ச பலம் பெற்றிருக்கிறார். அப்ப அந்த 3ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெறக்கூடிய அந்த சுக்கிர பகவான் காரிய ஜெயம், 3ஆம் இடம் என்பது. அப்ப அந்த காரிய ஜெயம், அந்த உபஜய ஸ்தானத்தில், அந்த வெற்றி சூட வேண்டிய இடத்தில், அந்த இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில உச்ச பலம் பெறுவதால் நீங்க வந்து எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அப்ப எடுத்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி. அப்ப நீங்க வந்து ஒரு வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, ரெண்டாவது ஒரு பிசினஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்லை எதிர்பார்த்த பிசினஸ் இந்த மாசம் செய்யலான்ட்டு இருக்கிறீங்க. அப்படி ஏதாவது நீங்க செஞ்சாலும் இந்த காலகட்டத்துல வெற்றியை எதிர்பார்க்கலாம். அது போக உங்களுக்கு வந்து ஒரு நண்பர் பணம் கொடுக்கணும், நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப இந்த மாதத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல கரெக்டா இருக்குது. அப்ப நீங்க வந்து பயப்பட தேவையில்லை, எதையுமே துணிஞ்சு செய்யலாம். இது போக பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்து அதிபதியுமான புதன் பகவான் ஆப்பட்டது நேச்ச பங்க ராஜ யோகத்தில் மீனராசிலே இருக்கிறாங்க. அப்ப இந்த 7ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்து அதிபதி மீன ராசியில நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் போது, அந்த 7ஆம் இடம் என்பது என்ன? கலஸ்தரஸ்தானம். அது போக அந்த கூட்டணி சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். அப்போ உங்களோட பிசினஸ் பார்ட்னரா இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகள் இந்த பீரியட்ல கொஞ்சம் சீராக வருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது.
அப்ப இன்னைக்கு காலகட்டத்துல இந்த சுக்கிர பகவானும் உச்சமடைஞ்சிருக்கிறதுனால அந்த 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு மேட ராசிக்கு வர்றதுனால அந்த இடத்துல குரு பகவான் ஆகப்பட்டது செவ்வாய் வீட்டுல இருக்கிறாங்க, செவ்வாய் குருடைய வீட்டுல இருக்கிறாங்க. இந்த கிரக பரிவர்த்தனை யோகங்கிற ஒண்ணு நடக்குது. அப்படி நடக்கிறதுனால இந்த செவ்வாயுடைய இந்த பெயர்ச்சி அந்த குரு பகவானுக்கும் அந்த குரு பகவானுடைய அனுகிரகங்கள் செவ்வாய் பகவானுக்கும் நல்லா இருக்கும். அப்ப உங்களுக்கு வாக்கு பழிதுங்கிறது நல்லா இருக்கும். அந்த வாக்கு அதிபதி நல்லா இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல நீங்க ஒரு ஒரு மேரேஜ் பத்தி ஒரு நல்ல முடிவெடுக்கணும், ஒரு பிசினஸ் பத்தி நல்ல முடிவெடுக்கணும். அப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கு குழம்பிட்டு இருக்கிறீங்க. நம்ம இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த முடிவெடுத்தா தப்பா போயிருமா, இல்லை நம்மளை யாராவது சங்கடப்படுவாங்களா, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நம்மளை பேசுவாங்களா, இப்படி இந்த மேரேஜ் விஷயத்துல கொஞ்சம் குழப்பமா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழப்பத்தினால கண்டிப்பாக மற்றவங்க பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீங்க அதே சமயத்துல அந்த குழப்பங்கள் இருந்து தெளிஞ்சு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு சக்சஸ், அந்த முடிவு தான் கரெக்ட் அப்படிங்கிற பேச்சுக்கு வருவாங்க. அப்போ உங்களுக்கு வாக்காதிபதி உங்களுக்கு அந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அந்த வாக்குஸ்தானம் கெட்டியா இருக்குது, ஒன்றும் பிரச்சனைங்கிறது இல்லை. அதே சமயத்தில் இந்த புதன் பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு நட்பு கிரகங்கள். அப்ப அந்த நட்பு கிரகமாக இருக்கிறதுனால திருமண விஷயத்துல நல்லது நடக்கும். அப்ப 4ஆம் இடத்து அதிபதிங்கிறதுனால சொத்து பூமி, அந்த பூமி வாங்கிறது, இந்த மாதிரி விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். அப்படி பூமியை வாங்கினால் நல்ல பூமியாக வாங்கலாம். வண்டி வாகனத்தை நீங்க நல்ல வண்டியாக வாங்கலாம், பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம். இது மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாசத்துல இருக்குது. என்ன உங்களுக்கு அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது உச்சமடைஞ்சு ஏப்ரல் 14ஆம் தேதி அந்த குரு கூட சேரும் போது உங்களுக்கு 6ஆம் இடத்தை ஆதிபத்தியம் பெற்ற அந்த சூரிய பகவான் உச்சபலம் பெறும்போது உங்களுக்கு சில குழப்பங்கள், சில மன அழுத்தங்கள், ஏதோ ஒரு விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் உங்களுக்கு வரும். அப்ப அந்த குழப்பங்கள் வரும்போது கொஞ்சம் சாந்தமாக இருந்து நிதானமாக இருந்து செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அப்ப அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல உச்சபலம் அடையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மன வேற்றுமைகள், மனக்கசப்பு, மனசுக்கு திருப்தி இல்லாத விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல உங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அப்ப நீங்க செய்யாத குற்றத்துக்கு ஆளாயிட்டீங்க அப்படின்னு ஆளாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்ப இது போக நீங்க எதை செய்தாலும் அதுல குறை சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவானால உங்களுக்கு பேர் கெடும், நிம்மதி கெடும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லதுன்னு செய்யக்கூடிய விஷயங்கள் ஆகப்பட்டது பொல்லாப்பாக முடியக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அந்த சமயத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து கவனமாக இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு பாருங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க சில விஷயங்கள் செஞ்சு சில சாதனைகள் செஞ்சு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு பார்ப்பீங்க. அப்ப அந்த நல்ல பேர் எடுக்கக்கூடிய இடத்துல ஒரு கருப்பு புள்ளி மாதிரி கண்டிப்பாக அதுல ஏதாவது ரூபத்துல சொத்தை காட்டுவாங்க. அப்போ ஒரு விஷயம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வராமல் பார்த்து கொள்வது உங்க கையில இருக்குது. கொஞ்சம் நிதானமாக செயல்படுவதும் உங்க கையில இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சீனியர் சிட்டிசன்ஸ், இப்ப இவங்களுக்குமே நீங்க செய்யக்கூடிய பிசினஸ், நீங்க ஒரு வேலை செய்யலான்ட்டு இருக்கிறீங்க, எனக்கு இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டு நான் சும்மா இருக்க முடியாது, ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆப்பட்டது இந்த மாதத்துல கொஞ்சம் அமைதியாக சென்ற மாதத்தை எப்படி கழித்தீர்களோ அதே மாதிரி இந்த மாதத்தையும் கழிச்சுட்டு போறது அவங்களுக்கு நல்லது. அது போக உடல் ரூபத்துல ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா உங்களுக்கு முகம் சம்பந்தப்பட்டது, இந்த கால் சம்பந்தப்பட்டது, ரெண்டாவது நெஞ்சு எரிச்சல் சம்பந்தப்பட்டது, இதுல சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அந்த பிரச்சனைகள் பெருசாகாத அளவுக்கு சிம்பிளாக போகக்கூடிய அளவுக்கு நீங்க வைத்தியம் பார்த்துக்கிறது நல்ல விஷயம்.
அப்ப அந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கும் அந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் அந்த 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் பெரிய லெவலில் வராத அளவுக்கு நீங்க தப்பிச்சுக்குவீங்க. தைரியமாக இருங்க. அப்ப நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது போக நாம் இதுவரைக்கும் சொன்னது கோல் சார பலன்கள். இது ஒரு 30% உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த விதி ஜாதகம், நீங்க பிறக்கும் போது நீங்க எந்த நேரத்தில் பிறந்தீங்க, அதுக்கு ஒரு ஜாதகம் எழுதியிருப்பாங்க. அந்த ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளை இப்ப என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அது நம்மளுக்கு சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதான்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.